மதிப்பிற்குரிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு இன்று தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களுடன் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தமிழ் புத்தாண்டின் பெயர் விசு வா வசு. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுக்கும் ஒரு பெயர் என்று 60 புத்தாண்டுகளுக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள் தமிழர்கள். நாளை சமூக அறிவியல் தேர்வை எழுத காத்து கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு இன்று சமூக அறிவியல் பாடத்தில் சில குறிப்புகளை உங்கள் தேர்வுக்காக கூடுதல் மதிப்பெண் பெறுவதற்காக பதிவிடுகிறேன். இதை தமிழ் புத்தாண்டில் மகிழ்ச்சியுடன் படித்து பயன்பெறுங்கள். தமிழ் புத்தாண்டு நாளாகிய இன்று முதலில் நாம் தமிழ்நாட்டை பற்றி, அதாவது புவியியல் பாடத்திலும் அறிவியல் வரலாறு பாடத்திலும் தமிழ்நாட்டை பற்றி 2 பாடங்கள் வைக்கப்பட்டுள்ளது. அவற்றை பற்றி 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் பதிவாக பார்க்கலாம். தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் இந்தியாவின் நிலப்பரப்பில் 12ஆம் இடத்தில் மக்கள் தொகை அடர்த்தி ஹைலி பாப்புலேட்டட் ஏரியா என்று சொல்லக்கூடிய அளவில் 12ஆம் இடத்தை வைக்கிறது. உணவு உற்பத்தியில் நெல் உற்பத்தியில் 3ஆம் இடத்தையும் இந்திய அளவில், டீ காஃபி போன்ற உற்பத்தியில் 2ஆம் இடத்தையும் வகிக்கிறது. தமிழகத்தின் சென்னை விமான நிலையம் இந்தியாவின் 3வது மிகப்பெரிய விமான நிலையமாக இருக்கின்றன. முதல் விமான நிலையம் மும்பை, 2வது நியூ டெல்லி. அதற்கடுத்து தமிழகத்தில் 4 சர்வதேச விமான நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, திருச்சி, மதுரை மற்றும் கோவை. அது மட்டுமில்லாமல் 2 உள்நாட்டு விமான நிலையங்களும் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றன. கப்பல் போக்குவரத்து என்று எடுத்துக்கொண்டால் சென்னை துறைமுகம், எண்ணூர் துறைமுகம், தூத்துக்குடி துறைமுகம் இவை கடல் வழி வாணிபத்திற்கும் இந்திய பொருளாதாரத்திற்கு தனக்கென ஒரு முத்திரை பதித்து கொண்டு வருகின்றன. தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளக்கக்கூடிய தஞ்சாவூர் அதிக அளவில் உணவு உற்பத்தியில் தண்ணீர் அடைந்து கொண்டிருக்கின்றன. தமிழக நெல் ஆராய்ச்சி நிலையம் தஞ்சாவூரில் ஆடுதுறை என்ற ஊரில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பரப்பளவு எடுத்துக்கொண்டால் தமிழக கடற்கரை ஓரம் மட்டும் 1076 கிலோமீட்டர் அளவில் நமக்கு பெரும் பயனளித்து கொண்டிருக்கின்றன. கிழக்கு பகுதியில் வங்காள விரிகுடாவும், மேற்கு பகுதியில் கேரளாவும், வடக்கு பகுதியில் ஆந்திராவும், தெற்கு பகுதியில் இந்திய பெருங்கடலும், வடமேற்கு பகுதியில் கர்நாடகாவும் நமக்கு அரணாக அமைந்து இருக்கின்றன. தமிழகத்தின் கோயம்புத்தூர் என்று எடுத்துக்கொண்டால் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றியுள்ள தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகியவை தமிழகத்தின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. தமிழகத்தின் நடுப்பகுதியில் உள்ள கரூர் மாவட்டத்தில் உள்ள காகிதபுரம் என்ற ஊரில் தமிழ்நாடு நியூஸ் பேப்பர் லிமிடெட் என்று அழைக்கக்கூடிய பெரு நிறுவனம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எழுத பயன்படுத்தும் காகிதம், அச்சு காகிதம், செய்தித்தாள் காகிதம் போன்றவற்றை பெருமளவில் உற்பத்தி செய்து பயன்படுகிறது. குட்டி ஜப்பான் என்று அழைக்கக்கூடிய சிவகாசியும் தமிழகத்தில் அமைந்திருப்பது நம்மளுடைய சிறப்பு. ஆசியாவின் டெட்ராய்ட் என அழைக்கப்படும் சென்னை தமிழகத்தின் தலைநகராக அமைந்து பல்வேறு பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி, செல்வம் அனைத்திற்கும் வளம் பெறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஏழைகளின் பசு என்று அழைக்கக்கூடிய வெள்ளாடு, கோட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறோம். அவற்றின் மூலம் விவசாயத்து அடுத்தபடியாக கால்நடை வளர்ப்பில் சிறந்து விளங்குகிறது. அவைகளின் மூலம் தோல் உற்பத்தி செய்து தமிழகத்தின் பங்கு, அதாவது பெரிய அளவில் 60% இந்திய அளவில் தமிழகத்தின் பங்களிப்பு இருக்கின்றது. தோல் பைகள், தோல் பொருட்கள், பெல்ட் போன்றவை செய்து அதன் மூலமும் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக எடுத்து கொண்டிருக்கின்றன. கரூர் மாவட்டம் தமிழகத்தின் நெசவு தலைநகரமாக விளங்கி கொண்டிருக்கிறது. சேலம் எடுத்துக்கொண்டால் மேக்னடைட் என்ற
இரும்பு தாதுக்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்து கொண்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணை 1895ஆம் ஆண்டு ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்டு இன்றும் நமக்கு அதன் வடிகால்கள் மூலம் நீர்ப்பாசனத்திற்கும் மக்களின் நீர் ஆதாரத்திற்கும் பயனுள்ளையாக அமைந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் தானியங்கள் மட்டுமல்ல, சிறுதானியங்களாகிய, ஆங்கிலத்தை மில்லட் என்று சொல்லக்கூடிய சிறுதானியங்களாகிய கேழ்வரகு, கம்பு, சோளம் ஆகியவையும் அதிக அளவில் பயிரிடப்படக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்குகின்றது. சர்வதேச திணைப்பயிர் ஆண்டாக, அதாவது இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட் கொண்டாடப்பட்டு வருகிறது 2023 முதல். அதே நேரத்தில் இந்திய அரசும் நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ், தேசிய திணைப்பயிர் ஆண்டாக 2018ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் மூலம் மக்கள் திணைப்பயிர்களை அதிகமாக பயன்படுத்தி உடல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் வழியமைத்து கொண்டு செயல்படப்படுகிறது. அதுக்கடுத்தபடியாக ரயில்வே துறை, போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டால் 1,67,000 கிலோமீட்டர் சாலைகள் போக்குவரத்துக்காக பயன்படுகின்றன. அதில் தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில சாலைகள், கிராமப்புற சாலைகள், எல்லைப்புற சாலைகள், நாற்கர திட்ட சாலைகள் போன்றவையும் நமக்கு பயனுள்ளதாக அமைகின்றன. அதே நேரத்தில் 2017ஆம் ஆண்டு முதல் ரயில்வே, மெட்ரோ ரயில்வே என்ற ஒரு அமைப்பும் செயல்பட்டு கொண்டு இந்திய மக்களின் பயண நேரத்தை எளிமையாக்கி கொண்டு இருக்கின்றன. பாலின விகிதம் பார்த்தோமானால், அதாவது ஒரு பகுதியில் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதமே பாலின விகிதம் எனப்படுகிறது. இது நீலகிரியிலும் தஞ்சையிலும் அதிக அளவில் இருக்கின்றது. அதாவது 1041 ஆண்களுக்கு 1041 பெண்கள், தஞ்சையில் 1000 ஆண்களுக்கு 1031 பெண்கள். தருமபுரி, சேலம் போன்ற பகுதிகளில் குறைந்திருக்கிறது. அதாவது 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் தான் தருமபுரியில் உள்ளனர். சேலத்தில் 954. இது பாலின விகிதம். அதுக்கடுத்தபடியாக சிமெண்ட் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாடு 2ஆம் இடத்தை வகிக்கின்றன. 181 மில்லியன் டன்கள் கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கின்றன. CLRI, சென்ட்ரல் லெதர் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் என்று அழைக்கக்கூடிய தோல் ஆராய்ச்சி நிலையம் சென்னையில் உள்ள கிண்டியில் இயங்கிக் கொண்டு வருகின்றன. தோல் சார்ந்த அனைத்து ஆராய்ச்சிகளையும் வளர்ச்சியையும் அது கண்காணித்து கொண்டு இருக்கின்றன. கல்வி அறிவு என்று எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் கன்னியாகுமரி, சென்னை, நீலகிரி, தூத்துக்குடி, காஞ்சிபுரம் ஆகியவை அதிக கல்வியறிவு பெற்ற மக்களை கொண்டுள்ள நகரமாக உள்ளன. இதற்கு எதிர்மறையாக தருமபுரி, அதை சார்ந்த பகுதிகள், மலைப்பகுதிகள், இங்கெல்லாம் குறைந்த கல்வியறிவு கொண்ட மக்கள் தொகையை கொண்டிருக்கின்றன. சென்னை, தமிழகத்தின் தலைநகரமாக விளக்கும் சென்னை எடுத்துக்கொண்டால் 1,00,000, அதாவது மக்கள் அடர்த்தி ஒரு சதுர கிலோமீட்டருக்கு 26,903 என்று ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கணக்கிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. தேசிய சராசரி மக்கள் அடர்த்தி 2011ஆம் ஆண்டு சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பார்த்தால் 382 ஆகும். இப்படியாக தமிழ்நாட்டின் சிறப்பான செயல்பாடு, வளர்ச்சி இந்திய பொருளாதாரத்திற்கு மேன்மேலும் வளர்ச்சியை கூட்டிக் கொண்டிருக்கிறது என்பதுடன் இந்த பதிவை நிறுத்திக் கொள்கிறேன். நீங்களும் படித்து நாளைய தேர்வுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம்.